वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। कस्माच्च तेन न मेरन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत्परं यत्। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். कस्माच्च तेन नमैरन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्त देवेश जगन्निवास
त्वमक्षरं सदसत्तत्परं यत्. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பூத பிரேத பிசாஜ டாகினி ரோஹிணி ரேவதி முதலான துஷ்ட கிரகங்களினாலே நமக்கு வரக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் துடைக்கக்கூடிய மகாமந்திரமாக இதற்கு முன்பாக ஸ்லோகத்தை பார்த்தோம். ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக. அற்புதமான மகாமந்திரம் இது. மறுபடி சொல்கிறேன், இது மந்திரம். அதனால் மந்திரத்தை மந்திரமாகத்தான் நம்ம அறியணுமே தவிர்த்து நம்ம இஷ்டத்துக்கு அறியக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கக்கூடாது. புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. இதை கரெக்டாக உபதேசம் பெற்றுத்தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு ஸ்லோகம் உண்டு, குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் க்ஷீயத்தே சம்பராயுஷி. இதெல்லாம் லைஃப்பில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சில என்ன சொல்கிறது எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். குரும் பிரகாஷயே தீமானர், அதாவது ஒரு சிஷ்யன் இருக்கான். அந்த சிஷ்யன் ஆச்சாரியன் மூலமாக விஷயங்களை கிரகிக்கணும். அது ஆச்சாரியன் மூலமாக கிரகித்தால் மட்டும்தான் அது ரெக்கக்னிஷன் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அந்த வித்தை இல்லைனா அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. மந்திரம் எத்தனைன கோபியத்தை அடுத்தது அவர் உபதேசித்த மந்திரத்தை ஜாகிரதையாக காப்பாற்றி வைக்கணும். அவர் பெருமையை பேசணும், அவர் உபதேசித்த மந்திரங்களை எடுத்து சொல்லிடக்கூடாது. அப்படி இல்லாமல் ஆச்சாரியன் பெருமை பேசாமல் மந்திரத்தை பேசினானேனால் அவனுக்கு ஆயுசும் நிற்காது, அவனுடையதான செல்வமும் நிற்காது என்று பிரமாணம் காண்பிக்கிறது. எனவே தான் மறுபடி நாம் வலியுறுத்தி சொல்கிறோம் என்னென்னா, இதெல்லாம் பெரியவாள்கிட்ட போய் கற்றுன்னு சொல்லுவோம். இந்த 36 முதல் 46 வரையிலான 11 ஸ்லோகங்கள், 36வது ஸ்லோகத்திலே 46வது ஸ்லோகம் வரலாம் 11 ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் யார் பாராயணம் பண்ணுறாளோ அப்பேற்பட்டவர்களுக்கு ராட்சசர்கள் முதலான பயம் வராது. இப்போ இந்த பில்லி சூன்யம்ன்றாலையோ பிளாக் மேஜிக்ன்றாலையோ எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வைக்கிறேன்றாலையோ ஆற்று வாசலை காத்து கருப்பு வந்துடுத்து அப்படின்றாலையோ அந்த மாதிரியெல்லாம் பீதி பயம் யாருக்காவது ஏற்பட்டதுன்னா இந்த 11 மந்திரங்கள் அவர்களை ரட்சிக்கும். அது ரொம்ப முக்கியம். இந்த 11 ஸ்லோகங்களை அவர்கள் கரெக்டாக பாராயணம் பண்ணினால்னா அவளுக்கு ரொம்ப க்ஷேமங்கள் உண்டாகும்னு அர்த்தம். ரொம்ப விசேஷமான அர்த்தங்களை கொண்டதாக பெரியோர்கள் இதை வியாக்கியானம் செய்து காண்பிக்கிறார்கள். பீஷாஸ்மாத் வாதஃப் பவத்தேன்னு பெருமாள்கிட்ட பயந்து தான் காற்று வீசுறது, பெருமாள்கிட்ட பயந்து தான் சூரியன் உதிக்கிறது, பெருமாள்கிட்ட பயந்து தான் அக்னி முதலானவைகள் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் ராட்சசர்கள்லாம் பீதி அடைஞ்சு பயந்து ஓடுறா. சித்தர்கள்லாம் பெருமாளை சேவிக்கிறான். இந்த அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்திகி பிராகாமியம் ஈஷித்வம் வசித்வம்னு அஷ்டமகா சித்திகள்னு ஒன்று சொல்லுவாள், கேள்விப்பட்டிருக்கல நீங்கள்? அஷ்டமகா சித்திகள்னு பேர். அதாவது காற்றுல மேலே ஆகாயத்தில் பறக்கிறது, தண்ணி மேலே நடக்கிறது, அப்புறம் உடம்பை பெருசாக்கிறது, உடம்பை குறுக்கிக்கிறது, இந்த மாதிரி சித்திகள் உண்டு. சத்ரோஹோ அப்ரகம்யோபி லகுத்வம் அகமத் கபேஹேன்னு ஒரு வாக்கியம் ராமாயணத்தில் வருது. இந்திரஜித் சக்தி ஆயுதத்தினால் அடிப்பட்டு லக்ஷ்மணன் கீழ் விழுந்து கிடந்தான். அந்த லக்ஷ்மணனை தூக்கிட்டு போகிறதுக்கு அவள் பிரயத்தனப்பட்டார். ராட்சசர்கள் என்னென்னமோ அசைச்சியெல்லாம் பார்த்தான். லக்ஷ்மணனை தூக்க கூட முடியல, அசக்கவே முடியல. உடனே அனுமான் ஓடி வந்தார். டக்குன்னு அந்த லக்ஷ்மணனை தூக்கிட்டு போனார். எப்படி தூக்கிட்டு போனார்? ஒரு பெரிய யானை தாமரை தண்டை அனாயாசமாக எடுக்கும் இல்லையா? தாமரை தண்டை தூக்குவதற்கு யானைக்கு ஏதாவது எஃபோர்ட் தேவையா? ஒரு பெரிய மரத்தை தூக்கணுன்னா கூட அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தந்தத்தை உள்ள சொருகி அந்த மரத்தை வலியை பறித்து இழுத்துன்னு போனோம். பட் ஒரு தாமரத்தண்டை எடுக்கிறதுக்கு யானைக்கு எவ்வளவு எஃபோர்ட் தேவைப்படும். அந்த மாதிரி அனாயாசமாக அது தூக்கினர். சத்ரோஹோ அப்ரகம்யோபியா, சத்ருவான ராவணாதிகளுக்கு அசைக்க முடியாத பாரத்துடன் பலுவாக இருந்தானேனால் அந்த லக்ஷ்மணன் லகுத்வம் அகமத் கபேஹே, குரங்குக்கு யாருக்கு? ஹனுமானுக்கு ஈஸி டு கேரி மாதிரி ஆயிடுத்து. கேரி பேக் எடுத்து போகிற மாதிரி ஆயிடுத்து. லக்ஷ்மணனை ஹனுமான் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிட்டார். இதெல்லாம் சித்திகள்னு பேர், அஷ்டமகா சித்திகள். இப்போ பலவர சித்த புருஷர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சித்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மந்திர சாஸ்திர பிரகாரம் மந்திரங்களை ஜபங்கள் செய்து சித்தி அடையணுன்றதாக சொல்லி எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். எடுத்த உடனே டாயின்னு நான் உட்காந்து மந்திரம் ஜபிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த இதை ஸ்லோகமாக சொல்லி நாம் அதனுடைய அனுகிரகம் கிடைச்சாலே போகலாம். நம்ம ஆகாயத்தில் பறந்து நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆகாயத்தில் நம்ம பறக்கணும்னு எதுக்கு ஆசைப்படணும்? இருக்கிறத விட்டு இல்லை அதுக்கு பறப்பானே. முதல்ல பூமியில் ஒழுங்காக தடுக்கி விழாமல் நடக்கிறது கற்றுப்போம், அப்புறம் ஆகாயத்தில் பறக்கிறத பற்றி யோசிப்போம். முதல்ல பூமியில் நடந்தால் தடுக்கி விழாமல், மாடிப்பட்டிலேருந்து ஏறி இறங்கினா தடுக்கி விழாமல், வேஷ்டி தடுக்காமல், பேண்ட்டு சொக்கா தடுக்காமல், செருப்பு தடுக்காமல் இருந்தாலே பெரிய பாக்கியம் நமக்கு. இத்தகைய ஸ்லோகத்தை சொல்லி நாம் பலன் பெற வேண்டும்.
கஸ்மாச்சதேன நமேரன்மஹாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன் நிவாச தொமக்ஷரம் சரசத்தத்பரம் யத். ஹே மகானுபாவா, கரீயசே பிரம்மணா அப்பி ஆதிகர்த்ரே அப்படின்னார். கரீயசே பிரம்மணா அப்பி ஆதிகர்த்ரே, பிரமனை காட்டிலும் படைக்கின்ற, பிரமனையும் படைப்பவன். நான்முகனை நாராயணன் படைத்தான், அதனால் தான் நான்முகன் திருவந்தாரி என்று ஆழ்வார் அதற்கு பெயர் வைத்தார். பிரமனையும் படைத்த உனக்கு கஸ்மாத் நமே ரன், யார் தான் உன்னை சேவிக்க மாட்டான். இப்போ நான் சர்வே நமஸ்யந்திச்ச சித்த சங்காகன்னு அது யுக்தம். நாம் உன்னை சேவிக்கலனா தான் கஷ்டம். உன்னை சேவிக்கிறதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியமா? பெருமாளே உன்னை சேவிக்காதவ யார் இருக்கா? எல்லாரும் உன்னை சேவிக்கிறான். உன்னை சேவிக்காதவர்கள் யார் இருக்கா? ஹே தேவேஷ அனந்த, ஹே அனந்தா, அனந்தன் அர்த்தம் அளவற்றவன். தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ அளவிட்டு சொல்ல முடியாதவன் பகவான். வஸ்து பரிச்சேதம்னு சொல்லுவான். இப்போ சாம்சங் ஐபேடை காட்டிலும் ஆப்பிள் ஐபேடு வேறுபட்டது இல்லையா? கேனன் கேமராவை காட்டிலும் பேனசானிக் கேமரா வேறுபட்டது. பால் பென் பேனாவை காட்டிலும் இங்கு பேனா வேறுபட்டது. ஆணை காட்டிலும் பெண் வேறுபட்டவன். உத்தரதேசத்தை காட்டிலும் தட்சிண தேசத்தில் வேறுபட்டவர். இந்தியர்களை காட்டிலும் ஆப்பிரிக்கர்கள் வேறுபட்டவர்கள், அமெரிக்கர்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்னு எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் பகவான் அப்படி வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. எல்லாவற்றுக்குள்ளேயும் பரமாத்மா நிறைந்திருப்பதினாலே அவன் அதில் எப்படி இருக்கான்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரிய ரீதியாக. தேவதேவா ஜெகன்னிவாச தொம் அக்ஷரம் அப்படின்னார். தொமக்ஷரம் புருஷம் வேத சத்தியம்னு வரப்போகுது. நீ யார்? அக்ஷரம். அக்ஷரம்னு அர்த்தம் அழியாததொரு ஆத்மஸ்வரூபம். பகவானே ஜெகன்னிவாசா, அழியாத ஆத்மஸ்வரூபம். சத் பிரகிருதி, சத்து காரியமான பிரகிருதி, காரணமான பிரகிருதி, அவற்றிற்கு மேலான முக்த ஸ்வரூபம் எதுவோ அதுவும் நீயே அப்படின்னு. என்ன சொல்ல வர அர்ஜுனன்? சுவாமி, இந்த பகவானை யாரும் வணங்கவில்லை என்றால் தான் ஆச்சரியமே தவிர்த்து அவனை எல்லோரும் வணங்குகிறார்கள் என்பது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. இப்போ சொல்லுவாள் அந்த சுவாமி நன்னா உபன்யாசம் பண்ணலைன்னா ஆச்சரியம், நன்னா உபன்யாசம் பண்ணுறாருல என்ன ஆச்சரியம் இருக்குது? பிகாஸ் அவர் ரொட்டீனாக லூசிடாக எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். நீயே அழியாத ஜீவாத்மா, காரியமான பிரகிருதி, காரணமான மூல பிரகிருதி, அவற்றுக்கும் மேலான முக்தாத்ம ஸ்வரூபம். இப்படிலாம் என்ன சொல்கிறது? இது எல்லாத்துக்கும் அந்தர்யாமி இவன் தான். இந்த அந்தர்யாமித்துவம்ன்றது கீழே பகுமுகமாக நாம் பார்த்தோம். அந்தர்யாமி, அந்தர்யாமினா அந்தர்பகிஷ்சரத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, உடன் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்து உளன் பகவான். சர்வாந்தர்யாமித்துவம் என்று பார்க்கணும் நம்ம. இங்கே எங்கே விஷ்ணு இருக்கான? சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படின்னு பேர் இந்த உலகத்திற்கு. இந்த உலகம் முழுக்க எப்படி இருக்குது? விஷ்ணு ஸ்வரூபமாகவே இருக்குது. இந்த விஷ்ணு இல்லாத இடம் இருக்கா? இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, அதோ இந்த இதில் இந்த ஆசனத்தில் இருக்கா, இந்த ஆசனத்தில் இருக்கா, இந்த ஷால்வைக்குள்ளே இருக்கானா, இந்த மைக்குக்குள்ளே இருக்கானா, இந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கானா அப்படின்னா எங்கேயும் இருக்கான். இந்த காது கடுக்கன் உள்ளே இருக்கானா, எல்லாத்துலையும் இருக்கான் பரமாத்மா. பரமாத்மா இல்லாத ஒரு இடத்த சொல்லவே முடியாது. நேற்றைய உபன்யாசத்தில் நாம் பார்த்தோம், பகவானை இருக்குன்னு சொல்கிறவனும் நான் ஆஸ்திகன் தான், பகவானை இல்லைன்னு சொல்கிறவனும் ஆஸ்திகன் தான். ஞாபகம் இருக்கும் இல்லையோ? பகவானை இருக்குன்னு சொல்கிறவன் ஆஸ்திகன் புரியுறது சுவாமி. பகவானை இல்லைன்னு சொல்கிறவன் எப்படி ஆஸ்திகன் ஆக முடியும்? ததிபாண்டன் ஆஸ்திகன். இங்கு இல்லை என்றேனோ ததிபாண்டனை போல என்று காண்பிப்பார்கள். ஆனால் இதை நாம் அடிப்படையில் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் தான் நமக்கு மேற்கொண்ட கீதை எல்லாமே புரியும். அந்த கீதை முதலான உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டாலாம் புரியவே புரியாது, மனசில் பதியாது. முதல்ல ஸ்லோகங்கள் நன்னா நுற்றுவானோம், அந்த ஸ்லோகங்களை பரவிபாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பரபரார்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் அதனுடையதான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த பொருளை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா, அதை இன்னும் எலாபரேட்டாக எந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக அதனுடைய மீனிங்கை எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு வேறு எங்கே ஃபர்தர் கொட்டேஷன்ஸ் இருக்குது? ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் எங்கே கோட் பண்ணுறார், பாகவதத்தில் எங்கே கோட் பண்ணுறார், ராமாயணத்தில் எங்கே கோட் பண்ணுறார், ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள் எங்கே கோட் பண்ணுறார், அதை விட கட்டோபனிஷத் கேனோபனிஷத் என்பதாக உபனிஷத் வாக்கியங்கள் இதை எப்படி எடுத்து காண்பிக்கின்றன. இந்த மாதிரி உள்ள நாம் பார்த்துட்டே போனோம்னா பகவத்கீதையை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு புருஷ ஆயுஸ் என்பது போகவே போகாது.
ஓகே சுவாமி, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அட்லீஸ்ட் 11வது அத்தியாயத்திலே அவர் சொன்னீங்களே, இந்த முதல் அத்தியாயத்திலே சொன்னீங்கன்னா பகவத்கீதையை நான் மூட்டை கட்டி வச்சுட்டு போயிருப்பேன். புரிந்து கொள்ள முடியாதுன்றதுக்கு அதை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை. அதை நாம் பயின்று கொண்டே இருக்க வேண்டும். பிபத பாகவதம் ரசம் ஆலயம் என்றார் சுகபிரம்மம். ஐயா, மரணம் வரும் வரையிலும் பாகவதத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள், பாகவதத்தை பயின்று கொண்டே இருங்கள்னு சொல்கிறார். மரணம் வரும் வரையிலும் பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கோன்னா, பாகவதத்தை படித்தா மரணம் ஆகிடும் அர்த்தம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, பாகவதம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற பொருள். அதே மாதிரி பகவத்கீதை மேதினி பார நிர்காரம், பூமியின் பாரத்தை நீக்க வந்தவன் பகவான், பூபாரத்தை தீர்ப்பதற்காக பரமாத்மாவுடைய அவதாரம். இவ்வளவு கஷ்டப்பட்டு அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்து சஞ்சயன் மூலமாக திருதராஷ்டிரனுக்கும் புரிய வைப்பதனுடைய நோக்கம் என்ன? அன்றைக்கே சொன்னேன், அன்லிஸ்டட் வீடியோ. சஞ்சயனுக்கு என்னாச்சு? அன்லிஸ்டட் வீடியோ. அதாவது இது எல்லாருக்கும் நடக்கிறது தெரியாது, ஆனால் சஞ்சயனுக்கு மட்டும் அதனுடையதான பாஸ்வேர்டு தெரியும். அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி சஞ்சய் என்ன பண்ணலாம், அழகாக அந்த அன்லிஸ்டட் வீடியோ பார்த்தோம். அது ஒய்டாக டெலிகாஸ்ட் ஆகலைன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆதி கர்த்தரே அப்படின்னு அர்த்தம். ஆதிபூதாய கர்த்தரே, ஆதியாகவும் இருப்பவன், கர்த்தாவாகவும் இருப்பவன். ஆதியாதி ஆதியாய் என்று திருவடிசி ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தத்தில் சாதிப்பார். அப்போ ஆதிபூதாய கர்த்தரே, உபாதான காரணமும் அவனே, நிமித்த காரணமும் அவனே. இது குறித்து பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு விட்டன. ஒரு குடம் செய்ய வேண்டும் என்றால் மண்கட்டி உபாதான காரணம், குலாலன் கொயவன் என்பவன் நிமித்த காரணம். வெறும் மண்கட்டி அப்படி ஜி பூம்பானா வந்துடுமா? இப்போ நிறைய நம்மளை நம்ம புரிஞ்சுப்போம். இன்றைய காலகட்டத்தில் இந்த 2K கிட்ஸு 90s கிட்ஸ் அப்படின்றாலும், இந்த 2K கிட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜி பூம்பா போட்டால் எல்லாம் வந்துடுன்றான். பயங்கரமான ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு அடைய வேண்டும் என்பதான ஒரு ஆவல் அவர்களிடத்தில் இல்லை. ஒரு சிறு சிறு தோல்விகள், சிறு சிறு சறுக்கல்கள், தடுமாற்றங்கள் கூட அவர்களால் தாங்க முடியல. அடியேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், ஒரு எழுத ஆரம்பித்த காலங்களில் ஒரு கட்டுரைகள் எழுதுறது அப்படின்றதாக ஒரு ஆரம்பித்த காலத்தில் அடியன் சில கட்டுரைகளை எழுதி கொண்டு என்னுடைய ஆச்சாரியரிடத்தில் கொண்டு போய் காமிப்பேன். அவர் கவலையப்படாமல் அதை ரிஜெக்ட் பண்ணுவார். நாம் விழுந்து விழுந்து எழுதியிருப்போம். அதை ராப்பகலாக கண்ணை முழிச்சு ஒரு 4 பக்கம் எழுதுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். கஷ்டப்பட்டு நாம் எழுதியிருப்போம். அவர் என்ன பண்ணுவார், சபா இதெல்லாம் நன்னாவே இல்லை அப்படின்ட்டு ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல, 2 தடவை பண்ணால் பரவாயில்ல. ஒரு தடவை ஒரு ஆர்டிக்கல் 25 தடவை ரிஜெக்ட் பண்ணார் சுவாமி. எப்படி யோசிச்சு பாருங்க, என்னுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. 25 தடவை ஒரே ஆர்டிக்கல் ரிஜெக்ட் பண்ணார். கடைசி வரலாம் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானே வெறுத்து போயிட்டேன், வெக்ஸ் ஆகிட்டேன். என்ன இந்த மனுஷன் வேணுன்ட்டே நம்மளை டீஸ் பண்ணுறார் போல இருக்குது, நம்மளை என்கரேஜே பண்ணக்கூடாது, டிஸ்கரேஜே பண்ணணும் போல் அவர் முடிவு பண்ணிட்டார் போல இருக்குன்னு நான் நினச்சுட்டேன். கடைசியில் இன்றைக்கி எங்கள் ஆச்சாரியன் பரமபரிச்சு கிட்டத்தட்ட 24 வருஷங்கள் ஆகிறது. இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னா அப்படின்னா மேக்ஸிமம் 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆர்டிக்கல் அடினாலும் எழுத முடியறதுன்றதுக்கு தாத்பரியம் என்ன, காரணம் என்னென்ன, அன்றைக்கி கொடுத்த சிக்ஷை. அவர்கள் நம்மை பாராட்டுவதை காட்டிலும் அவர்கள் நம்மை செதுக்குவது தான் நமக்கு இன்றியமையாதது. அவர்கள் நம்மளை பாராட்டிட்டாலும் நமக்கு உச்சி குளிர்ந்து போயிடும், மேலே நம்ம பிரயத்தனப்படாமலே போயிடுவோம், நம்ம முயற்சிக்காமலே போயிடுவோம். மற்றவர்களிடத்தில் நமக்கு பாராட்டுதலை பெற்று திரும்பவர்கள் யார்? சிறந்த ஆசான், அந்த ஆசிரியர்கள் நமக்கு தருகிறார்கள். எதுக்காகனா இன்றைக்கி எஃபோர்ட்ஸே கிடையாது மக்களிடத்தில். அந்த 2K கிட்ஸ் கிட்ட எஃபோர்ட்ஸே கிடையாது. சின்ன சின்ன தோல்விகள் வந்தால் புசுக்குன்னு உட்காந்துடுறாவா, மூஞ்ச தூக்கி போட்டுக்கிறா, மூட் அவுட் ஆகிடுறான். எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி த அப்ரிசியேஷன். அந்த அப்ரிசியேஷன்றது கிடச்சிடும், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் நம்மளால் நம்முடைய குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது, நம்ம மேற்கொண்டு நம்மளை உயர்த்தி கொள்ள முடியாது. அதனால் மோல்டு பண்ணணும். இப்போ ஒரு மண்கட்டி இருக்குது அப்படின்னா அந்த மண்கட்டியே அப்படியே ஜி பூம்பா சொன்னால் டக்குன்னு ஒரு குடமாக மாறிடுமான்னு அதை மோல்டு பண்ணணும். அந்த மண்கட்டி எடுக்கணும், அதை தண்ணி கொட்டி பிசையணும், அதிகமாக தண்ணி போடக்கூடாது, அது உள்ள கல் மண்ணெலாம் சேரக்கூடாது. அதை அழகாக எடுத்து அதை ஒரு பிசைஞ்சு அதை போட்டு தட்டி 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 பிசைஞ்சு அத்தனை தட்டணும் அந்த மண்கட்டியை. அந்த மண்கட்டியை போட்டு அந்த கும்முன்னு கும்மினா தான் அது ஒரு உருப்படியான ஒரு பானையாக உருமாறும். இல்லை வெறும் மண்கட்டி எடுத்து பிசிச்சு அப்படி பொம்மை பானை பண்ணால் என்ன ஆகும், 2 நாளில் போட்டுக்குன்னு அது உடஞ்சி போய்டும். அந்த பானை யூட்டிலைஸே கிடையாது, யூஸே கிடையாது. பானை பண்ணினா மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் அந்த பானை யாருக்கும் யூஸ் ஆகாது. முதுமக்கள் தாழிலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் காமிக்கிறாள். அதை தோண்டி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியாளர்கள்லாம் போய் காமிக்கிறாள். இப்போ தமிழகத்தில் கீழடி ஆய்வு நிலையத்தில் கூட முதுமக்கள் தாழின்னு கிட்டத்தட்ட 2000 வருஷம் 3000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின பானை எத்தனை இடி மின்னல் மழை புயல் வெள்ளம் இதெல்லாம் தாங்கி பூமிக்குள்ளே புறையுண்டு கிடக்கிறது.
உடையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த அளவுக்கு அந்த மண்ணை எந்த அளவுக்கு மோல்டு பண்ணியிருப்பான். ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணினா அந்த பொம்மை 2 வருஷத்தில் வேஸ்ட்டாக போய்டுறது. ஒரு பேப்பர் வேஸ்ட்டில் பண்ணால் அந்த பொம்மை 2 வருஷத்தில் வேஸ்ட்டாக போய்டுறது. கருங்கல்லையே இப்போ போட்டால்னா டக்குன்னு கீழே வந்தால் டொமானோ ஒன்றி போய்டுறது. ஆனால் ஒரு மண்பானை, சாதாரண மண்பானை, அந்த மண்பானையை எத்தகையதான ஒரு மோல்டிங்கில் வச்சுருந்தால்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் 2000 வருஷங்கள் கழித்து அந்த பானை எடுக்கும் பொழுது அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடியதான வழி. அதே மாதிரி தான் ஜகத்துக்கு உபாதான காரணம், நிமித்த காரணம் மண். அதுக்கப்புறம் குலாலன். குலாலன்றவன் யார்? கொயவன். மண்ணை பிசைஞ்சி ஒரு கொயவன் அதை பானையாக ரெடி பண்ணணும். இப்போ ஜகத்திற்கு அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்பதாக சொல்லுவார்கள். தத்துவமுக்தா கலாபம் என்னும் முதலான நூல்களில் சுவாமி தேசிகன் இதை எடுத்து நமக்கு விவரணம் செய்து காண்பிக்கிறார். தத்துவ முக்தா கலாபம் என்று பெயர் அந்த நூலுக்கு. அபின்ன நிமித்த உபாதானம். ஜகத்திற்கு பகவானே உபாதான காலம், பகவானே நிமித்த காலம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதிகர்த்தரே என்று அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம். மற்றொன்று பிரம்மாதிகளுக்கு இவன் ஆதியே தவிர்த்து மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மயன். பிரம்மருத்ராதிகளுக்கு இவன் தலைவனை தவிர்த்து இவனுக்கு யாராவது தலைவன் இருக்காளா? இவனுக்கு மேற்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் இருக்காளா? கிடையவே கிடையாது. அக்ஷரம் அப்படின்னார். அக்ஷரம்னு அர்த்தம் உற்பத்தி, மரணம் முதலான சொரூப விகாரங்கள் இவங்கிட்ட கிடையவே கிடையாது. ஜன்ம, மிருத்யு, ஜரா, வியாதி, சுகம், துக்கம் இதெல்லாம் சொரூபத்தில் ஏற்படக்கூடிய விகாரங்கள். ஜீவனுக்கே அது கிடையாது சுவாமி. ஜீவன் உண்டாகி அழிகிறதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு தாற்பயம் என்னன்னா, தேகத்தினுடைய சம்பந்தம் தான் ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி நாசம்ன்றதை தவிர்த்து உண்மையில் தேகம்ன்றது கிடையவே, அது ஜீவன்றது அழியாதவன். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா என்று ஜீவாத்மாவனவன் அழியவே அழியாதவன். இந்த விஷயங்கள் எல்லாம் 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அச்சேத்யோயம் அதாக்கியம் அக்லேத்யா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. அவனை நெருப்பு கொடுத்தாரு, அப்புறம் தண்ணீர் அவனை அலம்பி தள்ளாது, அதே மாதிரி காற்று அவனை பிளக்காது. ஒரு கடம் இருக்குது, ஒரு குடம் இருக்குது, ஒரு முத்கரம், ஒரு உலக்க இருக்குது. அந்த உலக்கையினால் கடையை டொவேல் அப்படின்னு அடிக்கிறான். அப்படி 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 அடித்தான்னா என்ன ஆகும்? அந்த கடம் டொவேல்னு உடையணும். அந்த கடம் கரெக்டு தானே? இப்போ இந்த கடமானது தடியினால் அடித்து உடைக்கப்படுறதுன்னா இந்த கடத்துக்கு இந்த தடியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று அது உள் புகுந்து அதை அடிக்கிறது. இப்படி காற்று போய் உள்ளே கொண்டு அடித்தாதான் என்ன ஆகும்? அது டொவேல்னு உடையும். ஆனால் ஜீவாத்மாவை எதை வச்சு அடிப்ப? முதல்ல எதை பிடிச்சிப்ப? அது இதுக்கு மேலே டைனி பார்ட்டு வேறு எதுவும் கிடையாது ஜீவாத்மா அப்படின்னா. அந்த தக்கு தூண்டு ஜீவாத்மாவை நீ எதை பிடிச்சிட்டு எப்படி பண்ணுவேன்? நன்னா ஆராய்ந்து பாருங்க. ஆகையால் ஜீவனை நாம் 2வது அத்தியாயத்தில் ஸ்பஷ்டமாக பார்த்தோம். இன்ஃபேக்ட் பெருமாள் ஜீவாத்ம லட்சணத்தை 2வது அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லியாச்சு. அதுக்கு மேலே ஒரு பெரிய கிளாரிட்டி கூட தேவையில்லை. 2வது அத்தியாயத்தில் இந்த ஜீவாத்ம லட்சணம் காண்பிக்கப்பட்டு விட்டன. அடுத்தது அக்ஷரம் சத் அப்படின்னார். சத்துன்னு அர்த்தம் பிரகிருதி. பிரகிருதி பிரகிருத்தினா பிரகிருதி மகத்து அகங்காரம்னு சொல்லுவான். நாமரூப விபாக அனர்ஹத்துவம், நாமரூபங்கள் இல்லாமல் இருப்பது, பிறகு நாமரூபத்துடன் விளங்குவது. அடுத்தது அசத்து. அசத்துனா சூக்ஷ்ம பிரகிருதி. நாமரூப விபாக அனர்ஹத்துவம் என்பதாக பெயர். புரியுதா? அதாவது பிரகிருதி, பிரகிருத்திலேருந்து மகத்து வரும், அகங்காரம் வரும். இந்த மகத்து அகங்காரம்னு வரும் பொழுது, அகங்காரம் நமக்கு இருக்கிற அகங்காரம் இல்லை. ஐ எம் ப்ரைடு, ஐ எம் ப்ரவுட், அந்த அகங்காரம் இல்லை. அந்த அகங்காரம் இங்கே பேசப்படலை. பிரகிருதி பிரகிருதி மூல பிரகிருத்தின்றது நாம ரூப விபாகம் இல்லாமல் இருக்கும். வெறும் மண்கட்டி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, திருப்பி மண்கட்டி தான் எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். வெறும் மண்கட்டி, அது மண்கட்டி தான். அதை அப்புறம் பார்த்தா ஒரு சட்டி, ஒரு பானை, ஒரு குதிரை, ஒரு வீடு அப்படின்றதாக சொல்லி சொல்கிறான். வெறும் மண்கட்டியாக இருக்கிறது அசத் எனப்படக்கூடிய மூல பிரகிருதி. புரியுதா? அதே மாதிரி அந்த மண்கட்டிலிருந்து காரணத்திலிருந்து காரியம் உண்டாகிறது. காரணமான ஒரு மண்கட்டி, அதிலிருந்து ஒரு காரியம் உண்டாகிறது அப்படின்னு கேட்டால் அந்த காரியம் என்ன? மகத்து அகங்காரம் முதலான தத்துவங்கள். அதற்கு நாம ரூபம், பெயர் உண்டு, உருவம் உண்டுன்னு பேர். தத்பரம். அப்படி காரிய பிரகிருதி, காரண பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தமுள்ள பத்த ஜீவாத்மா, இவை எல்லாவற்றிற்கும் மேலான முக்தாத்ம ஸ்வரூபம் எல்லாம் யாரு? பகவான் தான். ரொம்ப அழகுது. ஆக்சுவலி இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டு அந்த பரமாத்மாவை உபாசிப்பதே ஒரு விசேஷம்தான். கஸ்மாச்சதே நனமே ரன்மஹாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதிகர்த்ரே.
அனந்த தேவேஷ ஜகன்னிவாச त्वमक्षरं सदसत्तत्परं यत् त्वमक्षरं सदसत्परं यत् அலிட்ரேஷன். ஆக்சுவலி பெருமாளுக்கும் அர்ஜுனனுக்கும் நடைபெற்ற கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? ஸ்லோக ரூபமாவா கான்வர்சேஷன் இருந்தது? ரெண்டு பேரும் பொய்டிக்கலாவா கான்வர்சேஷன் பண்ணா? இந்த பழங்காலத்து தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை பேசுறதுக்குள்ளே பாட ஆரம்பிச்சிருவா பாட்டுக்கு. ஒன்றுத்துக்கும் ஒரு பாட்டுன்றது ஒரு ஆலாபனையாகவே போயிட்டுருக்கும். அந்த காலத்தில் அந்த பொய்டிக்கல் ஃபேண்டசி இருந்தது, பேசும்பொழுது அழகாக. இப்போல்லாம் ஒரு வார்த்தையை 2 தடவை யூஸ் பண்ணால் அது பேர் கவிதைன்னு பேர் வச்சுட்றான். இன்னொன்றும் புதுசாக சொல்லிட்டான், ஒரு வார்த்தையை 2 தடவை ரிப்பீட் பண்ணால் அது பேர் கவிதைன்னு பேச்சுட்டான். அந்த பொய்டிக்கல் ஃபேண்டசி இருந்தது. அந்த மாதிரி கிருஷ்ணார்ஜுன சம்பாதம்னு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை ஆடிக்கொண்டார்கள். அதை வியாசர் கம்போஸ் பண்ணினார். 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதம். இன்றைக்கெல்லாம் முழுசாக வாசிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் டைம் இருக்கா? மகாபாரதம் வா படனீயம், மகாராஜ்யம் வா பாலனீயம்னு. ஐயா உங்களுக்கு மகாராஜ்யம் வேணுமா? எலெக்ஷனே வைக்காமல் எக்ஸிட் போல்லையே உங்களுக்கு நான் வந்து ராஜ்யத்தை கொடுத்துறேன், வாங்கிக்கிறீங்களா? அல்லது மகாபாரதம் வேணுமா? ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டணி கட்சிகள்லாம் கூட வந்து பிடுங்கி எடுப்பா மகாராஜ்யம். ஒருத்தர் பார்த்தார், எனக்கு மகாபாரதமே வேண்டாம், ராஜ்யமே பரவாயில்ல. எத்தனை பேர் பிடிங்கினாலும் சமாளிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும். பட் மகாபாரதத்தை புரிந்து அதனுடைய டெக்னிக்கலான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். பெரிய ரகசியங்கள் அதில் மறைந்திருக்கிறது. 8800 ஸ்லோகங்கள் அதில் மறைந்திருக்கின்றன. அதை வியாசர் சொல்கிறார், அகம் வேத்மி சுகோ வேத்தி சஞ்சயோ வேத்திவானவா. எனக்கு தெரியாது, இது பாருப்பா எனக்கு தெரியும், என் பிள்ளை சுகபிரம்மத்துக்கு இந்த விஷயம்லாம் சொல்லி வச்சுருக்கேன். சஞ்சயனுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, நீ சஞ்சயனே போய் கேட்டுக்கோன்ட்டு. தெரியுமா உங்களுக்கு? சுகோ வேத்தி சஞ்சயோ வேத்திவானவா. இந்த இடத்துல சஞ்சயன் ஒரு ஹிடன் மெசேஜ் கொடுக்குறார் வியாசர். நிறைய இடத்துல ஹிடன் மெசேஜ் இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சஞ்சயனுக்கு புரியும். ஏன் புரியும்னா வியாசருடைய அனுகிரகம். அதான் ஆச்சாரியருடைய அனுகிரகம் மட்டும் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா எவ்வளவு சூக்ஷமான விஷயமா இருந்தாலும் அவனுக்கு புரிக்கும், புசுக்குன்னு அப்படி புரிஞ்சிடும். அந்த மாதிரி இப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறான் சுவாமி. இந்த 11 ஸ்லோகங்கள் சொன்னமே, கஸ்மாச்சதே நமேரன் மகாத்மன். ஏன்பா ஒன்றுமே இல்லை, ஒருத்தனுக்கு சாதாரணமாக ஒருத்தன் கொஞ்சம் பதவி வந்துடுத்து, கையில் பைசா வந்துடுத்து அப்படின்னா அவனை பார்த்து 4 பேர் கூழ கும்பிடு போட தான் போடுவான். அவன்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது. யஸ்யாஸ்தி வித்தம் சனர குலீனஹா ச பண்டிதா ச ஸ்ருதவான் குணஜ்ஞா சயேவ வக்தா சச்ச தர்ஷனீயா சர்வே ஜனாக காஞ்சனம் ஆசிரயந்தி. எல்லா ஜனங்களும் எதுக்கு ஆசைப்படுறா? காசு தான். பைசா இருந்தால் யாராக இருந்தாலும் சரி. அவன் ஒன்றுமே படிக்காத முட்டாளாக இருப்பான். மேதையே, அது என்னது, தொலைநோக்கு பார்வை உள்ள தீர்க்க தரிசியே, வரலாறே, வழிகாட்டியே அப்படின்னுவான். ஒன்றுமே தெரியாது. சரியா? ஒன்றும் பேசுறது கூட உளறலாக இருக்கும். யஸ்யாஸ்தி வித்தம் சனர குலீனா. எவன்கிட்ட காசு இருக்கோ அவன் தான் பரம்பரையாக பெரிய பெரிய குலத்தில் மகாகுல பிரசூதஸ்யன்னர், பெரிய குலத்தில் பிறந்தவன். உங்கள் அப்பா எப்பேற்பட்டவர், உங்கள் அம்மா எப்பேற்பட்டவர், உங்கள் தாத்தா எப்பேற்பட்டவர் அப்படின்னு அட்டகாசமாக அதை பற்றி பேசுவோம். ச பண்டிதா ச ஸ்ருதவான் குணஜா. அவனை பற்றியே பேசணும், அவனுடைய பெருமையை தான் சொல்லணும். அவனை மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை. இந்த ஜால்ரா போடுறேன்றாலே அதான் ஜால்ரா. இப்படி உலகத்தில் ஒன்றுமே இல்லாத கேவலம் கையில் காசு பணம் இருக்கிறவனெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அங்கே தான் கூறத்தாழ்வானை நாம் நினச்சிக்கணும். ஞானம்னா நாமெல்லாம் நமக்கெல்லாம் ஞானம் இல்லைன்றத முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும் சுவாமி. ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு இருமாப்பு வருது. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூறத்தாழ்வான போல மகான்கள் பண்பிலையும் பரிவிலையும் பணிவிலையும் ஆழங்கால் பட்டார்கள் அவர்களாம். நீங்கள் பாருங்களேன், கூறத்தாழ்வானுக்கு முக்குறும்பு அற்றவர்னு பேர். கல்விச்செருக்கு கிடையாது, உயர்குலச்செருக்கு கிடையாது, காசு பணச்செருக்கு கிடையாது. அந்த முக்குறும்பு அற்றவர்னர். அடி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கூறத்தாழ்வான்கிட்ட அந்த 3 தான் அதை விட்டுட்டவர்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, எதை விட்டுட்டே இருக்குது. எவ்வளோ விட்டுட்டே இருந்தாலும் நிறைய மீதி பேலன்ஸில் நம்மக்கிட்ட ஹோல்டிங்கில் இருக்கே.
ரிசர்வில் இருக்கவே இருக்கே. அதனால் விட்டுறதுனால மட்டும் நமக்கு சரியாக போயிடுமான்னு ரொம்ப அழகான கேள்வி அது, சரியான நியாயமான விஷயம். கல்வி அப்படின்னா கற்றது கைமண்ணளவுன்னு நாம் புரிந்து கொள்ளணும். நமக்கெல்லாம் எவ்வளவு ஞானம் சம்பாதிச்சாலும் போறவே போகாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2 விஷயம் பார்த்துட்டோன்னா உடனே 4 பேரை பெரியவாளை கேள்வி கேட்கணும்னு ஒரு திமிரு வருது, ஒரு மதப்பு வருது, ஒரு மிதப்பு வருது. தெரிஞ்சதை அப்படியே கம்பீரமாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறோம், தெரியாத புஸ்குன்னு விட்டுறோம். நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ஒன்றுமில்லாதவனை உலகம் கொண்டாடுகிறது என்றால் கிருஷ்ணா எல்லாம் நிறைந்து எங்கும் காரணபூதனாக பரிபூர்ணனாக அந்தர்யாமியாக எல்லாவற்றிற்கும் சர்வ நியந்தாவாக பிரம்மருத்ராதிகளுக்கும் ஆதிகாரணபூதனாகி விளங்கக்கூடிய உன்னை எல்லோரும் வணங்குகிறார்கள், எல்லோரும் தொழுகிறார்கள் என்றால் இதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்கா, கீழே 36 ஸ்லோகம். சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்கா என்றாலும் இல்லையோ, ஆகையால் அதை பேசுகிறான். இப்போ கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மல்னு கரீயசே பிரம்மணோப்யாதி கர்த்ரே அனந்த தேவேஷ ஜகன்னிவாச त्वमक्षरं सदसत्तत्परं यत्. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன், கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன், கரீயசே பிரம்மணோப்யாதி கர்த்ரே, கரீயசே பிரம்மணோப்யாதி கர்த்ரே, அனந்த தேவேஷ ஜகன்னிவாச, அனந்த தேவேஷ ஜகன்னிவாச, त्वमक्षरं सदसत् तत्परं यत्, त्वमक्षरं सदसत् तत्परं यत्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன், கரீயசே பிரம்மணோப்யாதி கர்த்ரே, அனந்த தேவேஷ ஜகன்னிவாச, त्वमक्षरं सदसत् तत्परं यत्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் எல்லாரும் கேட்கலாம். राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, रवी शशिकला लोपलिया, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा.
मदनाचा पुतला मुकुटकुण्डले श्रीमुख शोभले मुकुटकुण्डले श्रीमुख शोभले मुकुटकुण्डले श्रीमुख शोभले सुखाचे वोतले सुखाचे वोतले सुखाचे वोतले सकळ हे राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला कासे सोणसळा पांघरे पाटोळा कासे सोणसळा पांघरे पाटोळा घन नील सावळा घन नील सावळा घन नील सावळा बाईयानो राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला सकल ही तुम्ही वागे की सवा सकल ही तुम्ही वागे की सवा तुका
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।